விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. தகவல்களோடு செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எல்லையோர மாநிலங்கள்ல கடந்த 4 நாட்களாகவே வெடிகுண்டு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்திருக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் எல்லையில தாக்குதல் நிறுத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயல்பு நிலை திரும்பி இருக்கிறதா? என்ன விவரம் கணபதி? நேற்று இரவிலே வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியின் கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு தற்போது அத்துமீறல்கள் அடங்கி இருக்கின்றன. பாகிஸ்தான் ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகள் தாக்குதல் தொடர்பான செய்திகள் எதுவும் இன்று காலையிலே எல்லை பகுதிகளில் இருந்து வரவில்லை. மேலும் எல்லை பகுதி மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு பகுதி ஆகிய இடங்களிலே தொடர்ச்சியாக குண்டுவீச்சு குறித்த புகார்கள் வந்த வண்ணம் இருந்தன. அந்த புகார்களும் தற்போது இல்லை. ஆகவே வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரியின் எச்சரிக்கை, அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அந்த நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்தியது போன்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளுக்கு பிறகு சகஜ நிலை திரும்பி இருக்கிறது. இருந்த போதிலும் இந்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் எல்லையோர மாவட்டங்களின் நிர்வாகங்கள் விழிப்புணர்வுடன் இருக்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சகம் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்கிறது. ஏதேனும் அசம்பாவிதங்கள் குறித்த தகவல்கள் இருந்தால் உடனடியாக தெரிவிக்கும்படியும் நடவடிக்கை எடுக்கும்படியும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் வரை அனைத்து எல்லைகளுமே உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகின்றன. எல்லையிலே அத்துமீறல் நடந்தால் அதற்கு உடனடியாக பதிலடி கொடுக்க வேண்டும், வலுவான பதிலடி கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அத்துமீறலில் ஈடுபட்டால் இந்தியா அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்பதை குறிப்பிடும் வகையில்தான் நேற்று வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி தனது அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த எச்சரிக்கைக்கு பிறகு தற்போது எல்லையிலே ஓரளவுக்கு அமைதி திரும்பி இருக்கிறது. அப்படியே அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என பல்வேறு உலக நாடுகள் விரும்புகின்றன. ஏனென்றால் இன்னொரு போர் மூண்டால் அதன் பாதிப்பு பொருளாதார ரீதியாக மிகவும் கடுமையாக இருக்கும் என கருதப்படுகிறது. ஏற்கனவே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்ரேல், காசா, சிரியா மற்றும் யமன் ஆகிய நாடுகளிலே தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போரும் இன்னும் முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேலும் ஒரு மோதல் தேவையில்லை என அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் கருதுகின்றன. இருந்த போதிலும் பாகிஸ்தான் ராணுவம், ISI மற்றும் தீவிரவாத அமைப்புகள் எத்தகைய கட்டுப்பாடுடன் செயல்படுகின்றன என்பதை பொறுத்தே இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலைக்குமா என்பது தெரிய வரும். எல்லையில் தாக்குதல் நிறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் எல்லையோர மாநிலங்களில் வசிக்கும் மக்கள் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறார்கள். இயல்பு நிலை அங்கு திரும்பி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கணபதி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.